நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்களையும் மீண்டுமாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த வசனமானது நாம் அனைவருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ரொம்ப தெரிந்த ஒரு வசனம். அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானால் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்பை குறித்து அநேக வார்த்தைகள் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பு என்னென்ன காரியங்களை செய்யும், எப்படி நடந்து கொள்ளும் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் தெளிவாக பார்க்க முடியும். 4ஆம் வசனத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஒருவர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பின் நிமித்தமாக அவர்கள் என்ன காரியங்களை செய்தாலும் சரி, நாம் அவர்களை பொறுத்து போவதுண்டு. இந்த வாழ்க்கையிலும் ஒருவர் மீது மனித பிரகாரமாக நாமும் ஒருவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பானது விலையேற பெற்றதாக காணப்படுகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவர் மீது நாம் வைத்திருக்க அன்பு நிமித்தமாக அவர்கள் நல்லது செய்தாலும் சரி, தீய காரியங்கள் செய்தாலும் சரி, அந்த அன்பானது எப்பொழுதும் மேலோங்கி காணப்படும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு நிமித்தம் தான் உணவின்றி பட்டினியாக இருந்தாலும் சரி, என் குழந்தை உணவை உண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல ஆசைகளையும் கனவுகளையும் இந்த பெற்றோர், இந்த தாயானவளும் இந்த தகப்பனானவனும் அவர்களுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த குழந்தைகளுக்காக வாழ்வதுண்டு. ஒருவேளை தன்னுடைய குழந்தையானவன், தன்னுடைய பிள்ளையானவன், தன்னுடைய மகளானவன் ஏதாவது ஒரு காரியத்தை கேட்டுவிட்டால் அந்த காரியத்தை நிச்சயம் அவர்களுக்கு செய்துவிட வேண்டும் என்று இந்த தகப்பனும் தாயும் அவ்வளவாக பிரயாசப்படுவதுண்டு. ஏனென்று சொன்னால் அந்த குழந்தையின் மீது இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு. நாம் ஒருவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு நிமித்தமாகவே சகல காரியங்களையும் செய்து வருகிறோம். எனக்கு அவன் மீது அன்பு இருக்கிறது, எனக்கு அவள் மீது அன்பு இருக்கிறது, அதனால் நான் இந்த காரியங்களை அவர்களுக்காக செய்தேன். எனக்கு என் மனைவியின் மீது அன்பாக இருக்கிறேன், என் மனைவி மீது எனக்கு அன்பு இருக்கிறது, அதனால் அவர்களுக்கு நான் இந்த காரியத்தை அன்போடு செய்கிறேன். என் கணவன் மீது எனக்கு அன்பு இருக்கிறது, என் கணவனுக்கு ஆசையாக நான் இந்த காரியங்களை செய்கிறேன் என்று உலக பிரகாரமான பல காரியங்களை நாம் யார் மீது அன்பாக இருக்கிறோமோ அவர்களுக்கு செய்வதுண்டு. அப்படி நாம் அன்போடு அவர்கள் நிமித்தம் காணப்படும் போது அவர்கள் நமக்கு தீங்கு செய்தாலும் சரி, அவர்கள் நமக்கு பொறாமை கொண்டாலும் சரி, நம் மீது அவர்கள் ஏதேனும் கோபப்பட்டாலும் சரி, எல்லாவற்றையும் விட இந்த அன்பு மேலோங்கி காணப்படுவதினால் ஒரு காலம் நாம் அவர்களை வெறுக்காமல் காணப்படுகிறோம். பிரியமான தேவஜனமே, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டு தேவனுடைய சுவாசத்தை பெற்று இந்த நாசியின் சுவாசம் இப்பொழுது போகுமோ அப்பொழுது போகுமோ என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாமே இவ்வளவாக நாம் நினைக்கும் போது நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, இயேசு கிறிஸ்துவானவர் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்ட அன்பாய் இருக்கிறது. அந்த அன்புக்கு எந்த ஈடு இணை எதுவுமே கிடையாது. அவருக்கு நாம் என்ன காரியத்தை செய்திருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் அவருக்காக நாம் ஒன்றுமே செய்யவில்லை.
அவர் நம்மீது வைத்த அன்பு நிமித்தமாக பரலோகத்திலிருந்து சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து நம்முடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் சிலுவையில் பலியானார். நம்மை கருவுற்ற காலத்திலிருந்து அவருடைய உள்ளங்கையில் வரைந்து என்னுடைய பிள்ளை இவன், என்னுடைய மகன் இவன், என்னுடைய மகள் இவள் என்று சொல்லி அவர் நம் மீது வைத்த அன்பு நிமித்தமாக இன்னும் நம்மை தாங்கி ஏந்தி தப்புவித்து கொள்ள வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். உலக பிரகாரமாய் இருக்கக்கூடிய சாதாரண மனிதனாய் இருக்கக்கூடிய நாமே இவ்வளவு காரியங்களை செய்தோம் என்றால் அந்த அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அன்பு, இந்த அன்பின் நிமித்தம், இந்த அன்பின் காரணத்தினால்தான் இயேசு கிறிஸ்து நாம் செய்த சகல பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து நமக்காக சிலுவையில் பலியானார். அவர் நம் மீது வைத்த அன்பு மிக பெரியது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்திலே பல ஜனங்கள் அவருக்கு முன்பதாக இருந்தார்கள். அப்படி அவருக்கு முன்பதாக இருந்து கொண்டிருந்த வேளையில் இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை குறித்து சுவிசேஷமாகவும் உவமையாகவும் அவர்களிடத்தில் பேசினார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு கிருபையுள்ள உவமை, அன்பை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை. அந்த உவமையை நாம் அநேக முறை வேதத்தில் படித்திருக்கலாம். ஆனாலும் படித்திருந்தாலும் அந்த வேதத்தின் நிமித்தம், அந்த உவமை நிமித்தம் நாம் எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம், அன்பு எவ்வாறாக விளங்குகிறது என்பதை குறித்து நாம் இன்று பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சம்பவத்தை அநேக காரியங்களை, இந்த அன்பை அநேக காரியங்கள் நிமித்தமாக வெளிப்படுத்தின போதிலும் எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு உவமை இந்த உவமை. எனக்கு அன்பான தேவஜனமே, வேதத்தில் அநேக காரியங்கள் இருந்தாலும் நம்முடைய உள்ளத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய காரியங்கள் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களில் இயேசு கிறிஸ்து அன்பை குறித்து சொன்ன இந்த உவமை, ஒரு நல்ல சமாரியனாக இருக்கக்கூடியவன், ஒரு வழிப்போக்கனாக இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்ட அன்பை பிறன் மீது செலுத்தினான் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி ஒரு நியாயசாஸ்திரி எழுந்திருந்து இயேசுவினிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறான். போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று. பிரியமான தேவஜனமே, பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நிச்சயமாக பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பது வேதத்தின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொண்ட காரியம். அப்படி நித்திய ஜீவனை நான் அடைந்து கொள்வதற்கு நான் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிறான். இயேசுவினிடத்தில் கேட்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் அவனுக்கு சொன்ன பதில், நீ நன்றாக வேதம் வாசிக்க வேண்டும், நன்றாக ஜெபம் பண்ண வேண்டும், நன்றாக உபவாசம் இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் தெரிவிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த போதும் சரி, இந்த பூமியில் எல்லா காரியங்களையும் அவர் சுவிசேஷமாக ஓமையாகவும் சொன்ன போதிலும் சரி, அவர் அன்பை மாத்திரம்தான் வெளிப்படுத்தினார். அன்பாயிருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் உருக்கமாயும் இரக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். எனக்கு அன்பான தேவஜனமே, அன்பு எல்லாவற்றிலும் பெரியது. அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது, ஒளிந்து போகவே போகாது. ஒருவர் மீது நாம் வைத்த அன்பிற்கே இவ்வளவு ஒரு வேல்யூ இருக்கும் என்றால், நம்மை படைத்த தேவன் நம் மீது வைத்த அன்பிற்கு எதுவுமே ஈடாகாது. இப்போ அவன் கேட்கும்போது இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் சொன்ன காரியம், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்று சொல்லி கேட்டார். அதற்கு அவன் சொல்லுகிற பதில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து நீ அன்பை முதன்மையாக வைக்க வேண்டும் என்று வேத பிரமாணம், நியாய பிரமாணம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றான். பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. எப்படி நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறாயோ, நம்முடைய சரீரம் என்று நாம் எப்படி அன்பாக இதை நினைக்கிறோமோ
அதே போலத்தான் இந்த சரீரத்தை நாம் நினைப்பது போல அடுத்தவர்களையும் நினைக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். உனக்கு எப்படி வலிக்குமோ, உனக்கு எப்படி வார்த்தைகள் குத்துமோ, அதே போலத்தான் மற்றவர்களுக்கும் வலிக்கும் குத்தும் என்று சொல்லி நாம் பேச வேண்டும், எண்ண வேண்டும். அநேகர் என்று அநேக வார்த்தைகளை உதிர்ப்பது உண்டு. எதிராளி எவ்வளவாக காயப்படுவான் என்பதை ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய வேதனையினால் பேசிவிட்டு, ஐயோ நான் பேசிவிட்டேனே, அந்த வார்த்தை ஒருபோதும் திரும்ப வராது. எனக்கு அன்பான தேவஜனமே, பிரியமானவர்களே, ஒருவரிடத்தில் நாம் பேசும்போது அன்பான வார்த்தைகளை மாத்திரம்தான் பேச வேண்டும். உன்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுகிறாயோ அதே போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதற்கு அவன் சொன்ன பதில், நிதானமாய் உத்தரவு சொன்னாய் என்று இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் சொன்னார். அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். ஏசப்பா, நான் என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொல்லுகிறதே, எனக்கு பிறன் யார், எனக்கு அடுத்தவன் யார் என்பதை எனக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்று அவன் கேட்கும்போது இயேசு சொன்ன உவமை, இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் என்ன செய்கிறாங்க, இவனை அடித்து துன்புறுத்தி குற்றுயிரும் குலையுருமாய் விட்டு போனாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, எருசலேமிலிருந்து ஒரு மனிதன் எரிகோவுக்கு பிரயாணமாய் போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டு அவனை அடித்து துன்புறுத்தி அவனிடத்தில் இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் முறிந்து விட்டு அவனை அங்கேயே அப்படி உயிருக்கு போராடக்கூடிய சூழ்நிலையில் விட்டு சென்று விட்டார்கள். அப்படி போகும்போது அந்த இடத்தில் தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். என்ன செஞ்சானா, அப்படியே பக்கத்தில் நினைஞ்சிட்டானா, விலகி போனான். அந்த ஆசாரியன் யார் என்றால், இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்யக்கூடிய ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன் என்ன செய்யறானா, அப்படி பக்கமாய் விலகி போறானா. அதற்கு அடுத்தபடியாக அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இந்த லேவியன் யாரு? அவனும் தேவனுடைய ஆலயத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதன். இவர்கள் 2 பேரும் தேவனுடைய ஆலயத்திற்கு ஒரு வேலை சென்று கொண்டிருக்கலாம், தேவனுடைய பணியின் நிமித்தமாக சென்று கொண்டிருக்கலாம். அப்படி இவனை பார்த்துட்டு அப்படி என்ன செஞ்சுறாங்க, பக்கமாய் விலகி போகிறாங்க. இந்த லேவியன் அப்படி பக்கமாய் விலகி போகிறான். ஆனால் வழிப்போக்கனாய் வந்த சமாரியன் என்ன செய்கிறான் பாருங்க, அவனை தூக்கி அவனுடைய காயத்துக்கு எல்லாம் மருந்து போட்டு தன்னுடைய சொந்த வாகனத்தில் ஏற்றிட்டு போய் சத்திரத்தில் கொண்டு போய் பராமரிக்கிறான். சத்திரத்தினுடைய ஆளிடத்தில் பணத்தை கொடுத்து, இவனுக்கு இதை விட மேலும் ஏதாவது நீ செலவழித்தன்னா என்கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்கிறான். இதுதான் அன்பு. யாரென்று தெரியாத ஒருவர் ஒருவேளை ஏதோ ஒரு துன்பத்தில் இருந்தாலும் சரி, துயரத்தில் இருந்தாலும் சரி, அவர்களை பார்த்து அப்படி பக்கமாய் விலகி போகக்கூடாது. அவர்களை பார்த்து அப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி போகக்கூடாது. அப்படி போனால் அவர்கள் மீது நாம் அன்பு செலுத்தவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன போராட்டத்தில் இருந்தாலும் சரி, நம்மால் ஏதேனும் உதவி செய்ய முடியாவிட்டாலும் நாம் சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தைகள், நாம் சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள், நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்கள் ஒருவேளை அவருடைய ஆத்மாவை தேற்றும், ஒருவேளை அவர்களுடைய உள்ளத்திற்கு ஒரு நல்ல ஔஷதமாக இருக்கும். இந்த ஆசாரியனும் லேவியனும் அப்படி பக்கமாய் விலகி போகிறாங்க. ஏன் அவங்க 2 பேரும் பக்கமாய் விலகி போகணும் என்றால், இதை குறித்து லேவியராகம புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையிலே அவர் சொன்ன காரியம், ஒருவேளை நீ என்னுடைய ஆலயத்திற்கு வருவதாயிருந்தால் ஏதாவது ஒரு பணத்தையோ அல்லது ஏதாவது ஒரு பிரேதத்தையோ நீ என்ன செஞ்சிடக்கூடாது, தொற்றக்கூடாது. அப்படி நீ தொட்டுட்ட அப்படின்னா நீ தீட்டாயிருப்ப. திரும்ப போய் உன்னுடைய தீட்டு நீங்கும்படி எல்லா காரியத்தையும் சுத்திகரிப்பு முழுவதையும் நீ முடித்து விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நீ உன்னுடைய ஆசாரிய பணியை தொடர வேண்டும்.
அந்த லேவியன் விலகி போனதுக்கு காரணம் இதுதான். தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லும்போது ஒருவேளை பிரேதத்தையோ பிணத்தையோ பார்த்து விட்டாலோ அதை தொட்டு விட்டாலோ ஆண்டவருடைய காரியத்தில் நாம் முழுமையாக ஈடுபட முடியாது என்பதை அவன் கண்டு 2 பேர் நினைச்சாங்க, பக்கமாய் விலகி போகிறாங்க. ஆனால் இந்த சமாரியனுக்கு எந்த ஒரு காரியமும் கிடையாது. தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறானா அல்லது வேற எங்கேயாவது வேலைக்கு போகிறானா, எதுவுமே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்னவென்றால், நீ என்னை ஆராதிக்க வந்தாலும் சரி, ஒருவர் குற்றுயிரும் குலையுருமாக கிடந்தால் அவர்களை அப்படியே போட்டுட்டு நீ என்னை வந்து சேவிச்ச அப்படின்னா எந்த அன்பும் அதில் இருக்காது, எந்த அன்பும் அதில் இருக்காது. இச்சிறியரை நீங்கள் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள். அவன் தானே கிடக்கிறான், அவனுக்கு தேவை, அவன் அப்படி அடிபட்டு கிடக்கட்டும் எப்படி ஒருபோதும் சொல்லக்கூடாது. நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும்போது, அவர்களை தூக்கி நிறுத்தும்போது நீங்கள் செய்வதாக இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லுகிறார். அவர் சொன்ன காரியம் பாருங்க. மறுநாளிலே தான் புறப்பட்டு போன போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பெறனா இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். என்ன காரியத்துக்கு நம்ம போயிட்டு இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தங்க குற்றுயிரும் குலையுருமாக இருந்தாங்கன்னா அவங்கள அப்படியே போட்டுட்டு தேவனிடத்தில் போய் நாம் தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தாலும் சரி, ஜெபம் செய்தாலும் சரி, அது நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர்கள் மீது நாம் எவ்வளவாக அன்பாக இருக்கிறோம். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. என் சகோதரனிடத்தில் நீ பகையை பாராட்டி கொண்டிருந்தால், உன் சகோதரியிடத்தில் நீ பகையை பாராட்டி கொண்டிருந்தால், உன் உற்றார் உறவினரிடத்தில் நீ பகையை பாராட்டி கொண்டிருந்தால் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது, உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படாது. நீ செய்யக்கூடிய எந்த செயலுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் பதிலளிக்க மாட்டார். ஏனென்று சொன்னால் அவர் அன்பை முதன்மையாக வைத்து கொண்டிருக்கிறார். அன்புதான் எல்லா காரியத்திற்கும் முதன்மை என்பதை இயேசு கிறிஸ்து விளக்கி சொல்லுகிறார். அந்த ஆசாரியன் தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவன். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை நேரடியாக ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பாலமாக செயல்படக்கூடியவன். திரைச்சீலைக்கு உள்ளதாக சென்று தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை பணிவிடைகள் செய்யக்கூடிய அந்த ஆசாரியனாக இருந்தாலும் சரி, ஆலயத்தில் வேலை செய்யக்கூடிய லேவியனாக இருந்தாலும் சரி, அவர்களைப் போல நாம் இருக்காமல் இந்த சமாரியனை போல இருக்க வேண்டும். நாம் கண் முன்னதாக எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், துன்பப்பட்டு கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சிறு உதவி நாம் தேவனாகிய கர்த்தருக்கு செய்யக்கூடிய காரியம். இச்சிறியரில் நீ யாருக்கு எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய். இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் தேவனுக்கும் நாம் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் ஏழை மக்களுக்கு செய்ய வேண்டும். அன்றாட உணவுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு செய்ய வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஒருவேளை நாம் அவர்களிடத்தில் அன்பாய் இருந்தால், நம்முடைய உற்றார் உறவினர் யாரேனும் இதே போல சூழ்நிலையில் இருந்தால் நாம் அப்படி ஒருபோதும் இருக்க மாட்டோம். அப்படி இருக்கக்கூடாது என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு வலியுறுத்துகிறார். என்று சொன்னால் அன்பே பிரதானம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தற்பெருமை நாடாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, பொறுமையாக போகும். இந்த அனைத்து காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் அன்பாக இருக்கிறோம் என்று அர்த்தம். அதனால் தான் அவர் சொல்கிறார், அன்பு ஒரு காலம் ஒழியாது. இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றிலிருந்து நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். நமக்கு முன்பதாக யாராக இருந்தாலும் சரி, அந்த பிறன் யாராக இருந்தாலும் சரி, அவன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவனுக்கு செய்யக்கூடிய காரியம் அன்பின் நிமித்தமாக நான் செய்கிறேன் என்று நாம் முடிவெடுக்கும் போது
கர்த்தர் நமக்கான ஆசீர்வாதத்தை தருவார். ஏனென்று சொன்னால், இச்சிறியரில் நீங்கள் யாருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னீரப்பா. இச்சிறியரில் நான் இவர்களுக்கு உதவி செய்திருக்கிறேன், அதை நான் உமக்கு செய்திருக்கிறேன் என்பதை நீர் நினைவு கூறும் என்று ஜெபம் செய்யும்போது கர்த்தர் அதற்கான பதிலை நிச்சயம் கொடுப்பார். என்று சொன்னால், வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனுக்கு நாம் கடன் கொடுத்தால் அவர் எவ்வளவாக திருப்பி தருவார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதற்கு வேதம் சாட்சி. கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோக பிதாவை மே துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று சொன்னீரப்பா. அந்த அன்பு நிமித்தமாக அந்த சமாரியன் என்ன காரியத்தை செய்தான் என்பதை நாங்களும் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் பிறனாய் இருக்கக்கூடிய சகல ஜனங்களுக்கும் நாங்கள் உதவி செய்து அவர்கள் மீது அன்பு செலுத்த நீர் கிருபை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. சகோதரிடத்தில் பொறாமை கொண்டு, சகோதரனிடத்தில் பொறாமை கொண்டு பேசாமல் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களையும் நீர் மன்னித்து நாங்கள் அவர்கள் மீது அன்பு செலுத்தி மீண்டுமாக தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்க நீர் கிருபை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது யாரெல்லாம் உள் மனதோடு உள்ளான ஆத்தும பாரத்தோடு நான் இவ்வளவாக அன்பு கூர்ந்தேன், ஆனால் எனக்கு என் சகோதரன் சகோதரி என் உறவினர் இப்படிப்பட்ட பாவத்தை காரியத்தை செய்து விட்டார்கள், ஆனாலும் நான் அதை ஒருபோதும் எண்ணாமல் இன்னும் அவர்கள் மீது நான் அன்பு கூறுவேன் என்று அந்த அன்பை யாரெல்லாம் விதைக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் ஏற்ற பலனை கொடுக்க போகிற தயவுக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இனி அவர்கள் அன்பாக இருக்க கிருபை செய்யுங்க. அந்த அன்பின் நிமித்தம் அவர்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.